தேவி, குழந்தை என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறானா? பால் குடுத்துட்டியா? ஆறுமுகம் சிஸ்டர் ரெடியா? எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கு. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஆட்டோ சொல்லிடுறேன். மா மா என்னாச்சுமா? நேத்து நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்றியா? சரி விடுமா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மா என்ன அண்ணி, நீங்க இப்போ ஓகேவா? ஹோட்டலுக்கு வரீங்களா? போலாமா? பர்ஸ் எடுத்துட்டு வரேன். மாமா, என்னது இது? புது நம்பரா இருக்கு. ஒருவேளை அவர்தான் பண்றாரோ? ஹலோ மா, நான் எஸ்ஐ பேசுறேம்மா. நீங்க தானே உங்க வீட்டுக்காரக்காரன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்க? ஆமா சார், நான் தான் கொடுத்தேன். என் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சா சார் உங்களுக்கு? சார் எங்க சார் இருக்காரு அவரு? அதை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்மா. அந்த விசாரணையில ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்ன சார்? சொல்லுங்க சார். மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு பதட்டப்படாதீங்கம்மா. நீங்க உடனே கிளம்பி கொஞ்சம் ஜிஹெச்சுக்கு வாங்க. ஜிஹெச்கா? எதுக்கு சார் ஜிஹெச்க்கு வர சொல்றீங்க? மா, உங்க ஹஸ்பண்ட் மும்பைக்கு தானே வேலைக்கு போனதா சொன்னீங்க? ஆமா சார். மும்பைல ஒரு ஹோட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதுல சென்னையை சேர்ந்த 2 பேரோட பாடிய இங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்க ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நேர்ல கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இல்ல சார், அது என் புருஷனா இருக்காது. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது சார். மா, அது உங்க வீட்டுக்காரர் இருக்க கூடாதுன்னா நாங்களும் நினைக்கிறோம். எதுக்கு நீங்க வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. சார் 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 சார், ஒருவேளை அது அவரா இருக்குமா? ஐயோ கடவுளே. மாமா சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன் சிஸ்டர், ஆட்டோ வந்துருச்சு, வாங்க போலாம். சரி கிளம்பலாமா? போலாம். கடவுளே, அது என் புருஷனா இருக்க கூடாது. அவருக்கு எதுவும் ஆடக்கூடாது. அண்ணி பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, அண்ணி, அண்ணி போலாமா? அண்ணி, அண்ணி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அதுமா, மும்பைல ஒரு ஹோட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த 2 பேரோட பாடிய இங்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் உங்க ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க நேர்ல கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ணி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இல்ல அண்ணி. அண்ணி, உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அழுதீங்களா? இல்லம்மா, நான் ஏன் அழுப்புறேன்? கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான். உண்மையிலே தூசி தான் விழுந்ததா? ஆமா கயல். சரி வாங்க, ஆட்டோ வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. கயல் கயல், நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இல்ல என்னாச்சு அண்ணி? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேனே. என்ன நீ ஏதோ திடீர்னு சின்ன வேலை? அது ஐயோ சாரி அண்ணி, சாரி அண்ணி. நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். சரி நம்ம கிளம்பலாம். தனோ, இல்ல அவங்க பின்னாடி வரேன்னு சொல்லிருக்காங்க, நம்ம கிளம்பலாம். சரியா? வாங்க வாமா. நாங்க கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இருங்க. சரியா? பாய். பிரதர், ஆர்டர் விஷயமா ஒருத்தர் பார்க்கணும் சொல்றீங்களா? அவரை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஓகே. கயல், நான் ஆறுமுகம் கூட வந்துடுறேன். அப்படியா? சரி சரி சிஸ்டர்.
ஏதோ வேலை இருக்குன்னு இவ்ளோ பதட்டமா எங்க போறாங்க இவங்க? உள்ள இருந்தப்போ அவங்க முகமே சரியில்லையே. அப்ப ஏதோ பிரச்சனையில இருந்திருக்காங்க. அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்?